மச்சான் உன் கம்பெனியில் பே நல்லா இருக்கும்னு சொன்னல, கொஞ்சம் ரெஃபர் பண்ணி விட்றா என்னையும். ஐயோ என்ன நம்ம கம்பெனியில் ரெஃபரல் கேட்குறான். ஒரு வேலை மட்டமாக வேலையை செஞ்சு நம்ம கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டானா, இல்லை ஒரு வேலை செம்மையாக வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்கிட்டானா, இது வேலைக்கு எவ்வளோ மாற்றி விட்டுற வேண்டியதான். மச்சான் இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. யூடியூப் தானே பண்ணுற, யூடியூப் பண்ணு, நல்ல ஃபியூச்சர் இருக்குது அதில். இல்லைனா என் கம்பெனி வந்து அவ்வளோ பே இல்லை, ரமேஷ் கிட்ட வேணால் கேட்டுப்படுறா, அவன் ஹெல்ப் பண்ண சான்ஸ் இருக்குது. ஓகே மச்சான் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குடா, என்ன செய்யறோன்னே தெரில. மைண்டே ஒரு மாதிரி கிளம்ஸாக இருக்குது. மச்சான் விட்றா, அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, சகஜம்டா, அதெல்லாம் எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும். நான் இருக்கேன்ல, என்கிட்ட ஷேர் பண்ணு, நான் பார்த்துக்கலாம். மச்சான் நீங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவனை ட்ரிப்பு கூப்பிட்றான் மச்சான், வரமாட்டான்டா எவ்வளோ கூப்பிட்டாலும். நீ வந்தால் அவன் வருவான். வாடா போகலாம், கூப்பிட்றான்ல, ஃபன்னாக தான்டா இருக்கும். என்ன வா போகலாம் மச்சான், உனக்கே வீட்டில் 1000 பிரச்சனை இருக்குன்னு பொம்பளை மாதிரி நேற்று அழுது இருந்தேன் என்கிட்ட வந்துட்டு. இப்போ ட்ரிப்புக்கு போகலாம் நாட்டின்னு வர, ஐயப்பா என்னால முடியாது. நான் இன்னும் நம்பி சொன்னால் எல்லோரும் முன்னாடி போட்டு அசிங்கப்படுத்திட்டு இல்லை, நம்பி சொன்ன போயிரு என்ன சார் பால் அடிக்கணும். மச்சான் புதுசாக வேலைக்கு சேர்ந்தல நீ, இப்போ எவ்வளோ சம்பளம் வாங்குற? டேக் ஹோம் ஒரு 42,000 வரும்டா. 40,000மா? நான்லாம் 60,000 வந்துட்டேன் இப்போ. சூப்பர்ரா. மச்சான் உன் வீட்டில் ஒரு ஸ்பீக்கர் ஒன்று புதுசாக வாங்கினல, அது என்ன மாடல் அது? ஆமாண்டா, அது ஒரு HT20 வரும், ஒரு 17,000 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? அதோட அடுத்த மாடலு, அது வந்து அவ்வளோவா எஃபெக்ட்ஸ்லாம் அவ்வளோவா இருக்காது இல்லை, அதனால் நான் வந்து அடுத்த மாடல் வாங்கிட்டேன். இது வந்து 20,000 வந்துச்சு, செம்மையாக இருக்குது. சூப்பர்ரா. நல்லா இருக்குல்ல மச்சான்? ஃப்ரெண்டு கட்டிடுவான்டா, செம்மையாக சம்பாதிக்கிறான், பையன் செம்ம வெயிட்டு, அவன் பார்த்துப்பான் எல்லாத்தையும், யாரும் காசு கொடுக்க தேவையில்லை. ஓகே மச்சான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கோவா ட்ரிப் போகிறோம்ல, எனக்கு நீ காசு போட்டுடுறா. அடுத்த மாதம் தானே கொஞ்சம் டைட்டு மச்சான், எனக்கே இந்த மாதம் டைட்டுடா. ஏன்ட்ட போய் என்ன மச்சான் காசு இல்லைன்ற? இப்போ தான் ஆன்சைட்லாம் போகிற 2 லட்ச ரூபா வரும்ல மாதத்துக்கு. 10,000 ரூபா எனக்கு போட மாட்டேடா கோவா போகிறதுக்கு. ஆனால் என்னடா அப்படியே காசெல்லாம் ஓவராக பண்ணுறீங்களா? என்ன நீ செலவு பண்ணுற? மச்சான் உன் கார்லேயே போயிடலாம், அதான் ஈஸி. காலையில் இந்த கூட்டு மட்டும் போயிடும் சரியா? மச்சான் கொஞ்சம் வேலை இல்லாமல் கஷ்டமாக இருக்குடா. கம்பெனியாக தான் இருந்தால் சொல்கிறா, கொஞ்சம் தேவைப்படுதுடா வேலை இப்போதைக்கு. இப்போ தான் எங்கள் ஞாபகம் உனக்கு வருதா? என்ன யூடியூப்லாம் ஊற்றிச்சு தானே? இதில் வேறு பெரிய பருப்பு மாதிரி வேறு பேசினார் இவர். இதில் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாத்திர கடை இருக்குது, அங்கே சேர்த்து விட்ற ஒன்று. என்ன மச்சான் நீ ரெக்கமெண்ட் பண்ணுறியா பாத்திர கடையில்? என்ன பாத்திர கடை அது? அதெல்லாம் உனக்கு வராது, அதெல்லாம் செம கஷ்டம் மச்சான். நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், நீ வா வந்து எனக்கு கொஞ்சம் நாள் கார் ஓட்டிட்டு, அதுக்கப்புறமா நல்லா விளையாட போட்டு